ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இது வந்து மேரேஜோடைய பார்ட் 2. அதாவது நாங்கள் வந்து முந்தின நாள் நைட்டு காமிச்சேன்னா, இது வந்து மறுநாள் காலையில் கல்யாணத்தோட. இது வந்து நாங்கள் வந்து நான் ஸ்டார்டிங்கே வந்துட்டேன். ஏன்னா நான் மட்டும்தான் வந்தேன். என் ஹஸ்பண்ட் எல்லாருமே கொஞ்சம் லேட்டாக வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் ஃபீவர், அதனால் கொஞ்சம் படுத்து எந்திரிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்ததுனால நான் ஃபஸ்ட்டே வந்துட்டேன். வரவும் பார்த்தீங்கன்னா எல்லாம் எம்டியாக கிடந்தாங்க. அந்த சேர்ஸ்லாம் எம்டியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த இடமே ஃபுல்லாகிருச்சு. ஒரு இடம் கூட அதுக்கப்புறம் உட்கார்றதுக்கு இடம் காணும், அந்த அளவுக்கு ஃபுல்லாகிருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வரும்போது எல்லோரும் தட்டு எடுத்துகிட்டு வருவோம்ல, அந்த தட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. நாங்கள் எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். பொண்ணை பார்க்கும்போது அழகாக இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்த்தீங்களா, நாங்களாம் நான் அவங்க கொடுக்குறதெல்லாம் எடுக்கிறேன். என்னைய கொடுக்குறதுக்கு யாருமே எடுக்கவே வரல தெரியுமா? அதனால் நான் இனிமேல் யாருக்கும் எடுக்க மாட்டேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு கிடந்தோம். என்னைய வேற எங்கள் மாமா மையன் நீ யூடியூபர்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டுன்னு ஓட்டிக்கிட்டு கிடந்தாப்புல. அப்புறம் பொண்ணுக்கு மாமஞ்சடங்கு முடித்தாங்க. அது வந்து யார் ஊர்லலாம் நீங்கள் அதே மாதிரி மாமஞ்சடங்கு முடிப்பீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா எங்கள் இதில் வந்து அரிசியை கையில் கொடுத்து அது மேலே தேங்காய் வச்சு அது மேலே காப்பு வச்சு அதுக்கப்புறம் தாய்மாமாவுக்கு வந்து அதை கையில் கொடுத்துட்டு தாய்மாமா கையில் வச்சுருப்பாங்க. அப்புறம் அதை பொண்ணு கையில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள அலந்திரம் பண்ணுவாங்க. இதை பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் தான் பொண்ணுக்கு வந்து அந்த புடவையை கொடுத்து அதை கட்டிட்டு வர சொல்லி அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணுவாங்க. இது எங்கள் இதில் நடக்கும். முதலையே மாப்பிள்ளையை கொண்டு வந்து உட்கார வச்சோடனே மாப்பிள்ளை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாப்புல பொண்ணை. நாங்கள் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தோம் பின்னாடி இருந்து. அப்புறம் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வந்து பாத பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் பின்னாடி ஒரு செல்ஃபி எடுப்போமேன்னு சொல்லிட்டு செல்ஃபி எடுத்தப்போ வீடியோ எடுத்தேன்னா பாரு விளாகர் வந்து ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன காமெடி நடக்கும், அதை மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். குங்குமத்தை எடுத்து பொண்ணோட நெத்தியில் வைடான்னு சொன்னால் ஏன் நெத்தியில் வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாப்புல. ஒரே செம காமெடியாக அதை சொல்லி சிரிச்சுக்கிட்டு கிடந்தோம். அதுக்கப்புறம் இதை வந்து கையை கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த மேடையை வந்து 3 தடவை சுற்ற சொல்லுவாங்க. அதுவும் வந்து அந்த பொண்ணுடைய தம்பி இல்லைன்னா அண்ணன் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகணும். அப்போ போகும்போது கீழே இருந்த பூவை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தபோது கரெக்டாக தொங்கிக்கிட்டு இருந்தது இடத்துல இருந்து நாங்கள் பூவை எடுத்து எல்லோரும் தூவிக்கிட்டு கிடந்தோம். அதில் வர 2வது சுத்தோடு முடிஞ்சு போச்சு அந்த பூவு. அதுக்கப்புறம் 3வது சுத்துக்கு அந்த பூவு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்கப்புறம் பக்கத்தில் இன்னொரு பொண்ணு செண்டு பூ வச்சுருந்தாங்க. செண்டு போனால் நம்ம பிச்சு அதை உதுர்த்துக்கலாம்ல, அதே மாதிரி பிச்சு உதிர்த்து நாங்கள் போட்டோம். பையன் தலையில் ஃபுல்லும் ஒரே அச்சதையும் அந்த பூவுமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து மேடையில் வந்து இந்த ஃபோட்டோக்காக நிற்கும் போது ஹேர் ஸ்டைலிஸ்ட் வந்து அவங்க இதை சரி பண்ணாங்க. ஆனால் மேரேஜினாலே ஃபன்னு தானே, எவ்வளோ சந்தோஷமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த நேரத்தை வந்து நம்மளால் கணிக்கவே முடியல. ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து நிறைய முகூர்த்தம், அதனால் இன்னொரு கல்யாணமும் இருந்துச்சு. அதுவும் எங்கள் ஊர்லேயும் ஒரு கல்யாணம் இருந்துச்சு. அதனால் சீக்கிரமாக முடிச்சுட்டு சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்புறதா இருந்தோம். நான் நைட்டு வந்து ஜாயிண்ட் அடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சீக்கிரம் கிளம்ப போனேன். அப்படி இருந்துமே நான் 2:15 தான் கிளம்புனேன். அப்புறம் மெட்டி போட்டாங்க. யார் கல்யாணத்துலலாம் மெட்டி போட்டாங்கன்னு சொல்லுங்கள். ஆனால் என் கல்யாணத்தில் எனக்கு மெட்டியே போடலைங்க. ஏன் தெரியுமா? அன்னைக்கு மெட்டியே வாங்கிட்டு வரல அவங்க. அதனால் எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆணுச்சு. எனக்கு மெட்டி போடணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அதனால் அவங்க வந்து கல்யாணம் முடிஞ்சு ஒரு 5வது நாள் என்னை கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுத்து அவங்க போட்டு விட்டாங்க. ஆனால் மெட்டி வந்து நாத்தனார் தான் போட்டு விடணும்னு சொல்லி அந்த காலத்தில் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை பொண்ணுக்கு வந்து ஆரத்தி எடுத்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். மட்டன் குழம்பு சாப்பிட்டு திருப்தியாக கிளம்புனோம். பாய்.